கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருடைய பயணம் ரொம்ப ஈஸியானதில்லை, அது ரொம்ப சவாலானதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு தெளிவான சத்தியத்தை நாம் தெரிஞ்சிருந்தாலும் விசுவாசத்துக்கு எதிராக வரக்கூடிய சின்ன சின்ன தடையானாலும் சோர்ந்து போகிறதும் வாடி போகிறதும் வழக்கமான ஒன்று. இலக்கை நோக்கி பயணிக்கிற யாரும் தடை கற்களை தாண்டி தான் ஆகணும். அதில் தடுமாறி நின்றுட்டோன்னா இலக்கை நம்ம ஒருபோதும் அடைய முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சோர்ந்து போகிறவங்க வெற்றி பெறவே முடியாது. விசுவாச வாழ்க்கையில் நிறைய பாடுகள் சோதனைகளை சகித்தவங்க தான் சாதிச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய வருத்தங்களுக்கு எல்லாம் வாடி போகிறவங்க விசுவாசத்துக்காக வரக்கூடிய விரோதங்களை எதிர்த்து வீரமாக நிற்கிறது கூடாத காரியம். நமக்கு முன்னாடி ஜெயிச்சு சாதித்தவங்கள வரக்கூடிய நாட்களில் நேரம் எடுத்து சிந்திச்சு நம்மளுடைய விசுவாச போராட்டத்துக்கு பலத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஜான் பனியன் அப்படின்ற தேவனுடைய மனுஷன் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினதுனால குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் ஜான் பனியன் நீதிபதி முன்னால் கூண்டில் நிறுத்தப்பட்டார். நீதிபதி ஜான் பனியனை பார்த்து, நீ பிரசங்கிக்கிறத விட்டுடுவேன்னு வாக்களிச்சின்னா உன்னை விடுதலை செய்யும்படி உத்தரவிடுவேன்னு சொன்னார். அதுக்கு இவர், அது கூடாத காரியம், சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தா எனக்கு ஐயோன்னு பதில் சொன்னார். இதனால் ஜான் பனியன் 12 வருஷம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சிறையில் சித்திரவதைப்பட வேண்டியதாக இருந்துச்சு. அதிகமாக தேவனோட நெருங்கி ஜெபிச்சார். தேவ கிருபையினால் சொப்பனங்களினாலேயும் தரிசனங்களினாலேயும் மோட்ச பிரயாணத்தை தேவன் வெளிப்படுத்தினார். சிறையில் இருந்த நாட்களில் மோட்ச பிரயாண புத்தகத்தை அழகாக எழுதினார். 1678 வருஷம் மோட்ச பிரயாணன்ற புத்தகம் வெளியிடப்பட்டுச்சு. 300 ஆண்டுகளுக்கு அதிகமாக மறுபடியும் அது அச்சிடப்பட்டு தொடர்ந்து வெளியிடப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதை வாசித்து நிறைய பேர் தேவனால் சந்திக்கப்பட்டு பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஜான் பனியனை சிறையில் அடைச்சி வாயை மூட வச்சாங்க. ஆனால் அவர் தேவ தரிசனம் பெற்று அதை எழுதி லட்சக்கணக்கானோருக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்திட்டார். தேவ வல்லமையை சிறைச்சாலை அடக்கி வைக்க முடியாது. இன்னும் இந்த புத்தகம் அநேக மொழிகளில் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்படுது. ஆம் பிரியமானவர்களே, இவரை கவனிச்சிங்களா? தன்னுடைய ஜீவனையும் பார்க்காம கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி விசுவாசத்தில் உறுதியாக நின்றதுனால அவருடைய வாழ்க்கை இன்னும் பாடமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகளுக்கு அஞ்சி பயந்து ஓட்டத்தில் இருந்து ஓரமாக விலகிட பார்க்குறீங்களா? சிந்தியுங்க. பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிதானிச்சு பாருங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமேன்னு ரோமர் 8:35-37 பலமுள்ளவர்களாக கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுப்போம். வேதத்தில் விசுவாசத்துக்காக எப்படி போராடினாங்கன்றத எபிரேயரில் வாசிக்கிறோம். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள்னு வாசிக்கிறோம். இப்போது நம்மளுடைய விசுவாசத்துக்கு இப்படி பாடுகள் இல்லைன்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் விசுவாசத்துக்காக நாம் என்ன பாடுகளை அடையிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோன்றத நிதானிப்போம். கர்த்தர் நம்ம மூலயமா மகிமைப்படுறதுக்காக நம்மளை நாம் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.